அறிவார்ந்த சொந்தங்களே, வணக்கம். நான் உங்கள் வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஜோசப், சமூக நீதி மற்றும் சட்ட நிபுணர்கள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர். மாவட்ட நீதிமன்றங்களில் சமரச தீர்வு மையம், மீடியேஷன் சென்டர். நீதித்துறையில் ஒரு புரட்சி, சாமானிய மக்களுக்கு மகிழ்ச்சி. கோடிக்கணக்கில் தேங்கி கிடக்கும் வழக்குகளுக்கு இந்த சமரச தீர்வு மையங்களால் விரைவில் தீர்வு காணப்படுகின்றது. இந்திய தேசத்தில் அனைத்து மாவட்ட நீதிமன்ற வளாகங்களிலும் சமரச தீர்வு மையங்கள் துவங்கப்பட்டு செயல்பட உள்ளன. இங்கு வருடக்கணக்கில் வழக்குகள் இழுத்து கொண்டு செல்லாமல் செலவின்றி விரைவில் வழக்குகளுக்கு தீர்வு கிடைப்பதால் சமரச தீர்வு மையங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமரசம் என்றால் மூன்றாவது நபரான சமரசம் முன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட மக்களே தீர்த்து கொள்வதாகும். குடும்ப நல வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை வழக்குகள், பண மோசடி, தொழிலாளர்கள் பிரச்சனை, காசோலை வழக்குகள், வங்கி கடன் பிரச்சனைகள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை சமரச தீர்வு மையம் மூலம் தீர்த்து கொள்ளலாம். பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? வழக்கு நடத்த வக்கீலுக்கு கட்டணம் செலுத்த பணம் இல்லையா? கவலையை விடுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களிலும் சமரச தீர்வு மையம் மற்றும் இலவச சட்ட உதவி மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களாகிய நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மனுவாக எழுதி கொடுத்தாலே போதும். அங்கு எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கறிஞர் தேவைப்படுமாயின் உங்களுக்காக இலவசமாக வாதாட வழக்கறிஞர் ஒருவரை ஏற்பாடு செய்து தருவார்கள். இந்த சமரச தீர்வு மையங்களை தாலுகா மற்றும் கிராம அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு தங்கு தடையின்றி நடுநிலையாக செயல்படுமே ஆனால் பொதுமக்கள் மிகவும் பயனடைவார்கள். இந்திய நீதிமன்றங்கள் சுமார் 5,50,00,000 அதிகமான வழக்குகள் தேங்கியுள்ளதாக கருதப்படுகின்றன. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழமை நீதிமன்றங்களிலும் பல லட்சம் வழக்குகள் தேங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த சமரச தீர்வு மையம் செயல்பாட்டிற்கு வந்ததனால் நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் வழக்குகள் குறையவும், காவல் நிலையங்களில் கூட்டம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. விரைவில் நீதி கிடைக்க சட்ட ரீதியாக மக்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட குவிந்து கிடக்கும் வழக்குகளில் எண்ணிக்கை குறையவும், நீதித்துறை ஏதாவது புரட்சிகரமான புது முயற்சிகள் எடுக்க மாட்டார்களா என்று நீதி கேட்டு நீதிமன்ற வாசல் படியில் தவம் இருக்கும் ஏழை மக்களுக்கு இந்த சமரச தீர்வு மையம் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்டிஸ் டினைட். காலம் தாழ்த்தி கிடைக்கும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். சமீபத்தில் பீகார் மாநிலம் வைசாலி மாவட்டத்தில் உள்ள கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் மிக காலதாமதமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்று அது தேசிய அளவில் ஒரு விவாத பொருளாகி உள்ளது. 54 வயது முதியவர் ஒருவர் 33 ஆண்டுகளுக்கு முன் வன்முறையில் ஈடுபட்டதாக அவரது 51 வயது வயதில் சம்பவம் நடந்த தாதாவிற்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் 1992 ஆண்டு அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. 1993 ஆண்டு காவல்துறை இவ்வழக்கின் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இவ்வழக்கு அம்மாவட்டத்தில் உள்ள கூடுதல் நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்தது. யார் துணையுமின்றி தனியாக நடக்கக்கூட முடியாத தள்ளாத வயது வரும் முறை தீர்ப்பை காலதாமதப்படுத்தி அவர் குற்றம் புரிந்ததாக ஊர்ஜிதம் செய்து குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது வருந்தத்தக்கது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். வருங்காலத்தில் நீதிமன்றத்தின் புனிதமும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தின் திருக்கோவிலான நீதிமன்றத்தின் தீர்ப்பை குடிமக்கள் வரவேற்கும்படியாக இருக்க வேண்டும். மிக தாமதமாக வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு குறித்து ஜனநாயக ஆளுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பல வருடங்களாக கிராமமாக சென்று எமது மனித உரிமை மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக பாமர மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிய உரிமைகளை
நாம் அறிந்திருக்க வேண்டும். அவசியமான சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களை சிந்திப்பீர். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நாம் அவசரப்பட்டு கோபத்தில் நீதிமன்றங்களில் சென்று நமது சகோதரின் மீது வழக்கு தொடுத்து வருகின்றோம். காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கின்றோம். இதனால் நமது பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம் என்பதை அறிவோம். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. ஆகையால் விட்டு கொடுத்து வாழ்வோம். நம்மை பிரபஞ்ச சக்தி வாழ வைக்கும். சமரச தீர்வு மற்றும் மத்தியஸ்த மையங்களை தொடர்பு கொண்டு மனு தொடுத்து எதிர் மனிதர்களை அழைத்து சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் நீதியை பெறுவோம். இதில் வெற்றி தோல்வி யாருக்குமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், வழக்குகள், அலைச்சல்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். வாழ்க ஜனநாயகம். மேலும் ஆலோசனை மற்றும் சட்ட உதவிக்கு அரசு பதிவு பெற்ற சட்ட சேவை தொண்டு நிறுவனமான எங்களை அணுகலாம். கைபேசி எண் 9840148171 9123529044. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.